ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னை அதிர நிழலுக்காக நம்ம ஒரு மருத்துவ முகாம் பற்றி நம்ம புதுக்கோட்டை உள்ளூரில் நம்ம செய்தி கிடைத்த அடிப்படையில் நம்ம எங்கே நிற்கிறோன்னு சொன்னோம்னாக்கா அருள்மிகு மலை மாரியம்மன் திருக்கோயில் புதுக்கோட்டை உள்ளூர் அந்த கிராமத்தில் நிற்கிறோம். அந்த கிராமத்தில் தான் அம்மா சமுதாய கூடம் அந்த இடத்துல மிக சிறப்பாக நாளை 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை மருத்துவ முகாம் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அந்த மருத்துவ முகாம் நடைபெற உள்ளதை இந்த சுற்றி உள்ள கிராம மக்கள் மற்றும் அனைத்து மக்களும் இங்கே அந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு நீங்கள் பயனடைய வேண்டும் என நம்ம சமூக நலன் சார்பாகவும் அதிநல சார்பாகவும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதே வேளையில் இந்த மருத்துவ முகாம் இங்கே கிடைக்குமா என ஏங்கி தவிக்கக்கூடிய எத்தனையோ நல்லுள்ளவங்க இருக்கிறாங்க, இல்லாதவங்க இருக்கிறாங்க. அந்த மருத்துவம் நம்ம ஊர்லேயே கிடைக்கிது. அந்த மருத்துவ முகாமை நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ளுங்க என்று நம்ம சமூக நலன் சார்பாகவும் அதிநல சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். வாங்க நிர்வாகிகள்கிட்ட நம்ம கேட்போம். அங்கே தான் அந்த மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. புதுக்கோட்டை உள்ளூர் கிராமத்தில் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அந்த மருத்துவ முகாமை அனைவரும் பங்கு பெற்று நீங்கள் சிறப்பாக பயன்பெற வேண்டும் என நம்ம அதிநல சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வாங்க நிர்வாகிகள்கிட்ட கேட்போம். அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நம்ம அதிநல சார்பாக வந்திருக்கோம். அதிநல தெரியுதா உங்களுக்கு? சொல்லுங்கள், இந்த மருத்துவ முகாம் எப்படி உங்களுக்கு நீங்கள் முயற்சி மெனக்கட்டி எந்த அடிப்படையில் நீங்கள் இந்த மருத்துவ முகாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது, எப்படி இதை கொண்டு போய் சேர்க்குறீங்க? இது இப்போது இதுவரையும் நாங்கள் வள்ளலார் ஒவ்வொரு வருடமும் இங்கே அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கோம். வள்ளலார் பிறந்த நாளுக்கு அன்னதானம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த வருடம் ஒரு சிறப்பாக செய்வோம்னு மருத்துவ முகாமும் அன்னதானமும் சேர்த்து செய்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி டாக்டர் சதாசிவம் சாரை அணுகணும் பட்டுக்கோட்டை. சரி, சதாசிவம் சார் நல்ல ஒரு பண்பாளர், நல்ல உதவி செய்யக்கூடிய சமூக சேவையாளர். சரி, அவங்க எங்கள் ஊரை சேர்ந்த சத்தியமூர்த்தி சார் அவங்கள சேர்ந்து இணைஞ்சு டாக்டர் தமிழ் மன்சாரி அவங்கெல்லாம் நல்ல ஒத்துழைப்போட மருத்துவ முகாம் ப்ளஸ் அன்னதானம் 2 ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சரி, அதோட செந்தூரா மெடிக்கல் நிற்குன்னு மதுக்கூரில் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களும் 2 டாக்டர் வர்றாங்க. அவங்க சார்பாக 2 டாக்டர் வர்றாங்க. மகப்பேறு மகளிர் மருத்துவர் வர்றாங்க. சரி, சிவகுமார்னு சக்கரை வியாதி டாக்டர் வர்றாங்க பொது மருத்துவம். சரி, நம்ம அதராமணத்தை சேர்ந்த அக்ஷயா பல்லு மருத்துவமனை பாரதி அவங்க மனைவி 2 பேரும் பல் சம்பந்தமாக வர்றாங்க. சரி, உள்ள செல்வ சிதம்பரம் பிசியோதெரபி அவர் பிசியோதெரபி சம்மந்தமாக கலந்துக்கிறாங்க. தஞ்சாவூர் அகர்வால் மருத்துவமனை அணுகணும். அவங்க கண் சம்மந்தப்பட்டது எல்லா இதுவும் டெஸ்ட் எடுத்து இது பண்ணி எல்லா இதுவும் பண்ணுறாங்க. தஞ்சாவூர்லேருந்து ஒரு 4 டாக்டர் வர்றாங்க அகர்வால் மருத்துவமனையிலேருந்து. அவங்கள சிறப்பாக பண்ணி தரேன்னு இருக்காங்க. இவர் பேர் உங்கள் பேர் முத்து, இவர் பேர் முத்துராமலிங்கம். சன்மார்க்க சங்கத்திலேருந்து பேசுகிறேன். சன்மார்க்க சங்கத்திலேருந்து. அண்ணா உங்கள் பேர்? என்னுடைய பேர் நடன சபாபதி. நானும் வள்ளலார் வழிபாட்டு குழு சன்மார்க்க சங்கத்தில் இருக்கிறோம். நாங்கள்லாம் சேர்ந்து தான் எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியோட தான் நீங்கள் செய்கிறீங்க. என் பேர் சிவராமலிங்கம். நாங்களும் வள்ளலார் சமரச சன்மார்க்க சங்கம் புதுக்கோட்டை உள்ளூர்லேருந்து எல்லாருடைய ஒத்துழைப்போட எங்கள் ஊரில் இந்த சங்கம் வலுவாக இருக்குது. இந்த சங்கம் எப்படின்னு கேட்டோம்னா கிட்டத்தட்ட வள்ளலார் கொள்கை முருகானந்த அடிகளார்னு ஒருத்தர் இங்கே ஆரம்பித்து ஒரு சிவன் கோயிலை கட்டி அவர் பரப்புனது தான் இந்த வள்ளலார் கொள்கை. கூடுமாறட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு மாதத்தில் ஒரு 15 நாள் அன்னதானம் நடக்கும். அது ஃபேமஸாக அன்னதானங்கிறதுக்கு ராமலிங்கடிகளா கொள்கையை பின்பற்றி நாங்கள் காலங்காலமாக அப்பா பிறகு நாங்கள் இதை பின்பற்றி ஒரு கொள்கையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தடவை புது முயற்சியாக இந்த மருத்துவ முகாமில் சேர்ந்து மக்கள் பயன்பெறணுங்கிறதுக்காக இதை பண்ணுறோம். இதை பொதுமக்களாக பயன்படுத்தி கொள்ளணும் எடுக்கிறோம். இந்த பாருங்கள், இவங்க சொன்னது போல் இந்த பாருங்கள் அவங்க அருமையான ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மருத்துவ முகாம் எத்தனையோ ஏழை மக்கள் நமது ஊரில் கிடைக்காதான்னு ஏங்கியிருப்பாங்க. இந்த மருத்துவ முகாமை சிறந்த அதாவது பயனுள்ள மருத்துவ முகாமை அமைத்து கொடுக்குமாறு நம்ம அதிநல சார்பாகவும் சமூக நல சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இதோடு நம்ம நாளைய தினம் முடிந்த நேரலை நம்ம கொடுக்க இருக்கிறோம். எல்லா புகழும் வல்ல இறைவனுக்கு.